மேஷம், நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபடவும். ரிஷபம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். மிதுனம், வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயக பெருமானை அருகம்புல் சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். கடகம், இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. நிதி நிலைமையில் சிறு நெருக்கடிகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு சிவனுக்கு பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வணங்கவும். சிம்மம், தைரியம் கூடும் நாள். சவாலான காரியங்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். தந்தை வழி உறவினர்களிடமிருந்து விரிசல்கள் மறையும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் செய்வது அல்லது ஆதித்ய ஹிருதயம் கேட்பது சிறப்பு. கன்னி, கடின உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு புதன் பகவானை நினைத்து பச்சை நிற ஆடை அணிவது அல்லது தானம் செய்வது நல்லது. துலாம், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபட தடைகள் நீங்கும். விருச்சிகம், இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எதிரிகளின் தொல்லைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட துன்பங்கள் நீங்கும். தனுசு, வருமானம் உயரும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். வீட்டை சீரமைக்கும் பணிகளை தொடங்குவீர்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட கஷ்டங்கள் குறையும். கும்பம், தகவல் தொடர்பு மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை பலப்படும். புதிய முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களின் ஆசைகள் நிறைவேறும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி தயிர் சாதம் நிவேதனம் செய்வது சிறப்பு. மீனம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நற்பலன் தரும். மனமீதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.